முதல் புள்ளி அண்ணாமலை அத்தை. ஆலமரமா இருக்கிற இந்த குடும்பத்தோட ஆணிவேர். அண்ணாமலை அத்தைக்கு பிறகு லீலாவதி அத்தை. இந்த ஆலமரத்தை தாங்கி நிக்கிற பூமி. அடுத்து வெங்கடேசன் மாமா, இந்த மரத்தை வலிமையா வச்சிருக்கிற கிளைகள். அடுத்தது சுந்தர்ராஜன் மாமா, எல்லாருக்கும் நிழல் கொடுக்கிற இலைகள் போல. அடுத்தது இந்த ஆலமரத்துல சந்தோஷமா ஊஞ்சல் ஆடுற மரத்தோட விழுதுகள். பவியக்கா, உத்தமன் மாமா, கௌதம் மாமா, வான்மதி அக்கா, வருண், அருவி, கடைசியா நான். பிரமாதமா. நான் கூட உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்க சொன்னது உன்னை டெஸ்ட் பண்ணத்தான். எல்லாரும் நான் சொன்னதை அப்படியே செய்வாங்க. ஆனா நீ சரியா உன் மாமியார்கிட்ட ஆரம்பிச்சு உன்கிட்ட முடிச்சிருக்க. நீ பண்ணதான் சரி. ஒரு குடும்பத்துக்குள்ள புதுசா வந்த உடனே நான் தான் எல்லாங்கிற உரிமையை கொண்டாடாம எப்பவும் மாமியார் தான் முதல்ல அவங்க வழி நடத்துற பாதையில தான் போகணும்னு புரிஞ்சு வச்சிருக்க. நீதான் இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமக. ஒரு மருமகனா இப்படித்தான் இருக்கணும். இன்னும் எத்தனை டிராமா ஸ்டாக்ல வச்சிருக்க? இப்படியெல்லாம் பண்ணி தான் எங்க அம்மாவை மயக்கி வச்சிருக்கேல்ல? என்னவான்னு அவ ஜெயிச்சுக்கினேங்கிறா, நீ இப்படியே இருக்கிற. சாமி பூஜைய சிறப்பா முடிச்சு வச்சிட்டீங்கம்மா. இனி எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து முடிச்சிருங்கோ. சரி சாமி, நான் போய் பிரசாதத்துக்கு ரெடி பண்றேன். நல்லதுமா. அம்மா, என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? வந்தவங்களுக்கு விருந்து ரெடி பண்ணணும்ல. எல்லாரும் உள்ள போங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிடலாம். சரி. அண்ணாமலை, விருந்துக்கு திடீர்னு இவ்வளவு பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. சாப்பாடு பத்துமான்னு தெரியல. இப்ப என்ன பண்றது? அதனால எனக்கா, நம்ம மருமகளுங்க 2 பேரும் 10 நிமிஷத்துல ஒரு ஊருக்கே சாப்பாடு சமைச்சு போடுவாங்க. ஒரு 20 பேருக்கு சமைக்க மாட்டாங்களா? நீங்க பந்திய போடுங்க, 10 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி ஆயிடும். பெரிய மருமகளே, சீக்கிரமா போய் ரெடி பண்ணு. 10 நிமிஷத்துல எப்படி சமைக்க முடியும்? நான் காஃபி வேணும்னா போட்டு தரேன். என்னம்மா இப்படி சொல்ற? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வெறும் காஃபி கொடுத்து அனுப்ப முடியுமா? அண்ணாமலை வீட்டு விருந்துக்கு வந்தவங்க வயிறும் மனசும் நிறைஞ்சு போகணும். போய் சமையல் ரெடி பண்ணு. அத்தை, இவ்ளோ சீக்கிரம் என்னால சமைக்க முடியாது. வேணும்னா ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணுங்க, உடனே எடுத்துட்டு வருவாங்க. வெண்மதி, முதல்ல வீட்டுக்கு வந்தவங்களுக்கு உன் கையால சமைச்சு போடணும். அதை விட்டுட்டு ஹோட்டல்ல வாங்க சொல்றியே, உனக்கு ஏதாவது புத்தி இருக்கா? ஏய், இப்ப அவளை என்னத்துக்கு திட்டினுகிற? விருந்தாளிங்க இம்மாம் பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கின்னு தானே சமையல் ஏற்பாடு பண்ணிருக்கணும். எல்லா விவரமும் பேசுற சம்மந்தி அம்மாவுக்கு இது மட்டும் தெரியாதோ? கண்ணாலமாகி இம்மா வருஷமான நம்மளாலேயே கூட 10 நிமிஷத்துல சமைக்க முடியாது. இதுல வான்மதி சின்ன பொண்ணு, அவளால எப்படி முடியும்? ஒரு குடும்ப பொண்ணு எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அத சமாளிக்க தெரியணும். நம்ம வீட்டுக்கு வரவங்க வயிறார சாப்பிட்டு போகணும்னு மனசார சமைச்சா ஒரு பொண்ணுக்கு 10 நிமிஷமே அதிகம்தான். என்னம்மா சமையல்லாம் அட, எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? பொரியல்லாம் ரெடி ஆயிடுச்சு அத்தை, பந்தி ஆரம்பிக்கலாம். இவ்ளோ சீக்கிரம் சமைச்சிட்டியா? என் மருமக தான். சரிம்மா, சீக்கிரம் சாப்பாடெல்லாம் மேல எடுத்துட்டு வாங்க. வான்மதி, மேல வந்தவங்களுக்கு எல்லாம் பரிமாறு, சீக்கிரமா கொண்டு வாங்க.
ஏன் கண்ணு, அவ சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுனுக்குறா, நீ அதை சந்தோஷமா பார்த்துன்னு நிக்கிற. சந்தோஷமா தான் பாக்குறேன். ஆனா அவ சமைச்சதுக்காக இல்ல, அவ சாப்பாட சாப்பிட்டு இங்க நடக்க போற பிரச்சனைக்காக. என்ன கண்ணு சொல்ற? அவ நல்ல மருமகன்னு பேர் எடுக்க 10 நிமிஷத்துல சமைச்சா, நான் அவளை கெட்டவளாக்க 10 செகண்ட்ல உப்பள்ளி போட்டேன். சாப்பாட்டை வாயில வச்சதும் எல்லாரும் கேவலமா தூணு துப்ப போறாங்க. அந்த வெண்ணிலா எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிக்க போறா. சூப்பர் கண்ணு, அவளெல்லாம் இப்படிதான் பழி வாங்கணும். மேடம், சாம்பார் சூப்பரா இருக்கு. நீ திருந்தவே மாட்டியா? வெண்ணிலாவை அசிங்கப்படுத்த இப்படி பண்ணுவியா? இங்க பாரு வான்மதி, நான் அப்பவே சொன்னேன், நீ குழந்தை மாதிரி, உன்னை ஹேண்டில் பண்ற விதமே வேற அப்படின்னு. உனக்கு சொல்லி புரிய வைக்கலான்னு முயற்சி பண்ண, ஆனா புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்ல. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ண, அப்புறம் பெரிய விளைவுகளை நீ சந்திக்கிற மாதிரி இருக்கும். என்னத்த பயமுறுத்துறீங்களா? ஏதோ ஒரு தடவை என்ன ஜெயிச்சிட்டீங்க, இனி என்ன நடக்குதுன்னு பாருங்க. நீ என்ன பண்ணாலும் உன்னால என்ன ஜெயிக்கவே முடியாது. இப்ப கூட நகை வேணும்னு யோசிச்சியே தவிர இந்த குடும்பத்து மருமகளா நீ நடந்துக்கல. அப்படி நடந்திருந்தா பூஜையும் ஒழுங்கா பண்ணிருப்ப, பெரிய மருமகளா நகையையும் வாங்கியிருப்ப. உன் எண்ணம் ரொம்ப தப்பா இருக்கு வான்மதி. நீ அதை மாத்திக்கிறது தான் உனக்கு நல்லது. என்னாச்சு அண்ணாமலை? ஒண்ணும் இல்லக்கா, பாசுரம் எப்படி பாடுறதுன்னு வான்மதிக்கு சொல்லிட்டு இருந்தேன். பேசும்போது கீழே இருக்கிறத பார்க்கல, அதான். இருங்கக்கா, நான் எடுத்துறேன். அண்ணாமலை, நீ இரு. நீ எதுக்கு எடுக்கிற? வான்மதி, அதை க்ளீன் பண்ண. என்ன பாக்குற? க்ளீன் பண்ணு.